வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் தலைமை கைமாறுகிறது. சசிகலா அவர்கள் அதிமுகவிற்கு தலைமை ஏற்க உள்ளார் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது. நேற்று அதிமுகவின் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில் இன்று கூடுதலாக ஒரு எம்எல்ஏவும் ராஜினாமா செய்ய தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அறைக்கு சென்றுள்ளார். கிட்டத்தட்ட அதிமுகவில் நடப்பது என்ன? மிகப்பெரிய ஒரு தோல்விற்கு பிறகு அதிமுகவின் 47 எம்எல்ஏக்களில் தற்பொழுது 4 பேர் ராஜினாமா செய்துள்ளனர். இந்த 4 பேரும் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியின் ஆதரவாளர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக, ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக நடத்திய அதிமுக இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சிக்கிக்கொண்டு சரியான தலைமை இல்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக தற்பொழுது ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்வதும் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாகவும் மாறியுள்ளது. உடனடியாக அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழுவை அறிவிக்க வேண்டும். அதிமுகவில் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பது சரியல்ல. அவரது தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒட்டுமொத்த தோல்விக்கும் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததற்கும் எடப்பாடி தான் காரணம். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கும் சசிகலா அவர்களது புதிய கட்சியை அதிமுகவில் இணைத்து வெற்றி வாகை சூட வேண்டும் என்றால் ஒரே வழி, அதற்கு எடப்பாடியின் பதவியை பறிக்க வேண்டும் என்று சி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதுதான் அனைத்து தவறுகளும் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் தான் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான மோசமான செய்தியாக நடவடிக்கைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி சேலத்தில் அவரது பண்ணை வீட்டில் அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் நிர்வாகிகளையும் எம்எல்ஏக்களையும் அழைத்து சென்னையிலிருந்து வரவழைத்து அவரது வீட்டில் சந்தித்து பேசுகிறார். இது சரியான தலைமைக்கு நல்லதல்ல. அதிமுக என்பது பேரியக்கம், தமிழ்நாட்டில் முதன்மையான கட்சியாக விளங்கியது. ஆனால் இப்பொழுது அதிமுகவின் முன்னாள் சபாநாயகர் தனபால் உள்ளிட்ட பலரும் தானாக முன்வந்து ராஜினாமா செய்து கட்சி தற்பொழுது கட்டுக்கோப்பாக இல்லை, மிகப்பெரிய அளவில் தவறுகள் நடைபெறுவதாகவும் குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாக அதிமுகவின் தலைமை செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி அதிமுகவில் இருந்து ராஜினாமாவும் செய்து வருகிறார்கள். இந்த ஒரு சூழலில்தான் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய அளவிலான மிக மோசமான ஒரு செயலாக தற்பொழுது 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருப்பது ஒட்டுமொத்த தமிழக அரசியலிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆக 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இன்னும் விரைவில் நடைபெறப் போகிறது. இதில் அதிமுக போட்டியிட்டால் வெற்றி வாகை சூடுமா என்று கேட்டால் நிச்சயம் சந்தேகம்தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த தவறை அவர் நேரடியாக ஒப்புக்கொண்டு இருந்தால் நிச்சயமாக அதிமுகவின் எம்எல்ஏக்களின் தற்பொழுது ராஜினாமா செய்திருக்க தேவையில்லை. விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கலாம் அல்லது கொடுக்காமலும் இருந்திருக்கலாம். ஆனால் மாவட்ட செயலாளர்களை அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் வரவழைத்து பேசியிருந்தால் நிச்சயம் தோல்விற்கான காரணம் என்ன, அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன என்பதை தெரிந்திருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுகவின் சுயநலத்திற்காக தற்பொழுது ஒட்டுமொத்த தோல்விகளை வழிவகுக்கும் விதமாகவும் மாற்றிவிட்டார். மேலும் இனியும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அதிமுகவின் தலைமையை மாற்ற வேண்டும். நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளோம் என்றும் சி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் கூறியுள்ளனர். அப்பொழுது அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு நிச்சயமாக பொதுக்குழு நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் சசிகலா அவர்கள் வருவார். அதிமுகவின் தலைமை கைமாறக்கூடிய வேலை ஏற்படும். நிச்சயமாக 5இல் 2 பங்கு ஆதரவுகள் எங்களுக்குத்தான் இருக்கிறது. 1800 நிர்வாகிகள் எங்களுக்குத்தான் ஆதரவாக செயல்படுகிறார்கள். இரவோடு இரவாக 40 மாவட்ட செயலாளர்களை பதவியிலிருந்து நீக்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை இனியும் நாங்கள் நம்ப தயாராக இல்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் தற்பொழுது சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியின் ஆதரவாளர்களும் கூறி வருகிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு நிச்சயம் மிகப்பெரிய ஒரு பேரியக்கமாகவும் ஆளும் கட்சியாக தொடர்ந்து 2 முறை இருந்ததும் குறிப்பிடத்தக்கது.
வருகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றைக்கு சசிகலாவிற்கு துரோகம் செய்து அவரை பதவியிலிருந்து நீக்கினாரோ அன்றிலிருந்து தான் அதிமுகவில் பல குழப்பங்களும் பிரச்சனைகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா? அவர் மட்டும்தான் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டும், அவரது பேச்சு சரியோ தவறோ அதை அப்படியே கேட்டு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவரது பேச்சு சரியாக இருந்தால் நிச்சயம் நாங்கள் கேட்போம், தவறாக இருக்கும் பொழுது அறிவுரைகளை கூறினாலும் கூட எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்விகளையும் தற்பொழுது சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் கூறியுள்ளனர். நிச்சயம் இனியும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பேற்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய 4 அதிமுகவின் எம்எல்ஏக்கள் தற்பொழுது ராஜினாமா செய்வதை போல ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அதிமுகவே காணாமல் போகிவிடும், கூட்டத்தில் ஒரு கட்சியாக மாறிவிடும். இது நடக்க வேண்டும் என்றுதான் எடப்பாடி ஆசைப்படுகிறாரா என்ற ஒரு கேள்விகளும் அரசியல் வட்டாரத்தில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக நேற்றே நடந்து இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இது போன்ற நிகழ்வுகள் இனி தொடர்ந்தால் நிச்சயம் அதிமுகவின் அரசியல் வட்டாரம் சுக்குநூறாக உடையும். அதற்கு முன்பாகவே அதிமுகவை நாம் பாதுகாப்பாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தலைமை பொறுப்பேற்க சசிகலா மட்டும்தான் சரியானவர். அவர்தான் ஜெயலலிதா அவர்களுக்கும் இதே நிலைமை அன்று ஏற்பட்ட பொழுது அதை மும்முரமாக பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்து அதிமுகவை மீட்டெடுத்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களை முதல்வராகவும் தொடர்ச்சியாக வரவைத்தவர் சசிகலா அவர்கள். அதேபோல்தான் இப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்பதை விட அதிமுக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்து விலக வேண்டும். அவராக தானாக முன்வந்து தலைமை பொறுப்பில் இருந்து விலகினால் மட்டும்தான் வெற்றி வாகை சூட முடியும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை மட்டும்தான் அதிமுக பெறும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுத்தது போதும், இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சை கேட்க தயாராக இல்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் கூறியுள்ளனர். செம்மலை, தனபால் இன்னும் பல அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் பலரும் தானாக முன்வந்து ராஜினாமா செய்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பிற்கு 1% கூட தகுதியானவர் கிடையாது. 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்த போதிலும் உட்கட்சி பிரச்சனைகள் தான் அதிகமாக இருந்தது. இப்பொழுது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட போதும் கூட அவர் சரியான முடிவுகளை எடுக்காமல் குறிப்பிட்ட நபர்களுக்கு ஆதரவாக ஆலோசனை நடத்தி வருகிறார். ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களை என்ன பிரச்சனை என்ன ஏது என்பதை கேட்க முடியாமல் அவர் செயல்படுவது அதிமுக இன்னமும் பலவீனமாகத்தான் மாறுமே தவிர பலமாக செயல்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. உடனடியாக பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் கூட்ட வேண்டும் என்று சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் கூறுவது சரியா? அதிமுகவின் தலைமையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்கிவிட்டு சசிகலா அவர்களை தலைமை பொறுப்பேற்க வைப்பது சரியா என்பதை மக்களாகிய அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் அதிமுக தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை என்பது மிகவும் இக்கட்டான நிலைமை. இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை கடந்து செல்ல வேண்டும் என்று கூறுகிறார் சி.வி. சண்முகம் அவர்கள்.